ஹலோ காய்ஸ், நான் உங்கள் ராஜா பேரோன். பலம் இன்ஸ்டாகிராம் ஐடி ராஜா பேரோன். சப்ஸ்கிரைப் மை சேனல், சப்போர்ட் மை சேனல், கிளிக் த பெல் பட்டன். அனைவருக்கும் காலை வணக்கம். கண்டிப்பாக இதை காலையில் போட மாட்டேன். ஓகே, 30 minutes ஜாகிங் ஓவர். காலையில் எந்திரிச்சா ஸ்பெஷலான விஷயங்கள் கண்டிப்பாக கிடைக்கும். அதில் மொதல் விஷயம் என்னென்னா இந்த ஃப்ரெஷ் ஏர். சொல்கிறது சும்மா சாதாரண விஷயமா இருக்கும், ஆனால் இதை உணர்ந்து பார்த்தா தெரியும் அது எவ்வளோ நல்லா இருக்கும் அப்படின்னு. நமக்குமே மடி வருமானு கேட்டால் வரும், நம்மளுமே படுத்து தூங்கிடுவோம், ஐயா காலையில் எந்திக்கணுமான்னு. ஆனால் இந்த வந்தோன்னு எப்படியாவது கஷ்டப்பட்டு வந்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஃப்ரெஷ் ஏர் அனுபவிக்கிற சந்தோஷம் இருக்குல்ல, சூப்பராக இருக்கும். நம்ம ஸ்கூல்லேயே படிச்சிருப்போம், அதிகாலை எந்திரிச்சிங்கன்னா ஃப்ரெஷ் ஏர் கிடைக்கும் அப்படின்னு. உண்மையிலே சூப்பராக இருக்கும். அதுவும் இந்த மாதிரி வெட்ட வெளியாக இருக்க இடத்துல பண்ணோன்னு வச்சிங்கன்னா இன்னும் சூப்பராக இருக்கும். ஒன்று. இன்னொன்று, விட்டமின் டி. சூரியன் கொஞ்சம் அப்படியே காட்டு, தெரியுதா? காலையில் வரக்கூடிய சூரியனுடைய ஒளியில் அந்த விட்டமின் டி ரொம்ப நல்லா இருக்கும். குழந்தைகள் இருக்குல்ல, குழந்தைகளை கூட மதியம் உதிக்கிற சூரியனில் அது அப்படி கரெக்டாக இருக்குமான்னா இல்லை. ஏன்னா மதிய சூரியனில் போட மாட்டாங்க குழந்தைகள்லாம். பார்த்தீங்கன்னா தெரியுமா, எண்ணெய் தடவி காலை சூரியனில் போடுவாங்க. ரொம்ப நல்லது. காலை சூரியனில் உள்ள அந்த சத்துக்கள் நம்ம உடம்பு கிடைக்கிற ரொம்ப நல்லது. அது போக எப்பவும் சொல்கிறது தான், எக்ஸாம் எழுத போனோம் அப்படின்னா எக்ஸ்ட்ரா டைம் கிடச்சின்னா படிக்கிற பிள்ளைகளுக்கு, டேலண்டான பிள்ளைகளுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். அதே மாதிரி வாழ்க்கையில் முன்னேறணும் அப்படின்னு துடிப்போடு இருக்கக்கூடிய இளைஞர்கள் காலையில் எழுந்திரிச்சிங்கன்னா உங்களுக்கு எக்ஸ்ட்ரா டைம் கிடைக்குது. உங்களை பற்றி சிந்திக்கலாம், புதுசாக ஏதாவது செயல்களை செய்கிறதுக்கு என்ன பண்ணலாம், நம்மளை பற்றி சிந்திக்கலாம், புதுசாக செயலை பற்றி சிந்திக்கலாம், படிக்கணும்னா எக்ஸ்ட்ரா படிக்கலாம், விளையாடனா எக்ஸ்ட்ரா விளையாடலாம், எல்லாமே எக்ஸ்ட்ரா. ஸோ காலையில் முடிஞ்ச அளவுக்கு எந்திரிங்க. 5 மணிக்கு தான் எந்திரிக்கணும் அவசியம் இல்லை, முடிஞ்ச அளவுக்கு ஒரு 6-7 மணிக்காவது எந்திரிங்க. ஓகேவா? நாங்கள் எத்தனை மணிக்கு எந்திரிக்கிறோம்? நான் 5:15 எழுந்திச்சேன். இன்னைக்கு நீ 5:15, 2 பேரும் 5:15 எழுந்திச்சோம். இங்கே 6 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணோம். நான் இப்போ ஜாகிங் முடிச்சாச்சு, 30 minutes ஜாகிங் முடிச்சாச்சு. நீ தம்பி வினிஸுக்கு டாக்ஸி கிட், ஓகே, வைப் இல்லாமல் இருக்கான். அன்றைக்கி டாக்ஸி கிட்டுக்கு காம்படிஷன். டாக்ஸி கிட்டு, சூர்யா எல்லாருக்கும் காம்படிஷன் இருக்குது. அதனால் ரெடியாக வரானுங்க. இன்றைக்கி லெக் ஸ்ப்ளிட்டுக்கும் அப்டாமன் இதுக்கு எல்லாம் சேர்த்து இந்த ஒர்க் அவுட் ஃப்ளோரிங்லேயே பண்ணிடுறோம். கூட சேர்ந்து நானும் பண்ணுறேன், இதோட சேர்ந்து நம்மளும் ரெடி ஆயிடுவோம் அப்படின்னு. ஓகே டன், ஸ்டார்ட் பண்ணுமா? ஜாகிங் முடிச்சோன்னா நாங்கள் பண்ணுறது என்ன அப்படின்னா ஃப்ராக் ஜம்ப். இங்கேருந்து போயிடலாமா? ஓகே, இந்த தடவை அந்த இது வரைக்கும் போயிடுவோமா? அந்த போஸ்ட் வரைக்கும் ட்ரை பண்ணுவோமா? அடுத்த போஸ்ட் இருக்குல்ல, ஆமாம், ட்ரை பண்ணுவோம். கொஞ்சம் கஷ்டம்தான், போவோம். எவ்வளோ லென்த்து போகிறோமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. சூப்பராக இருக்குது இந்த டைலாகு. எவ்வளோ லென்த்து போகிறோமோ அவ்வளோ ஸ்ட்ரென்த்து. போலாமா? ஆமாம். அம்மா உட்காந்து துள்ளும் போது என் பட்டாப்பட்டி டவுசர் தெரியும்னு நினைக்கிறேன். அது பட்டாப்பட்டி இல்லை, ஜாக்கி தான். கலர் தான் அப்படி இருக்கு. ஓய் அம்மா, லஞ்சஸ்ஸு ஃப்ராக் ஜம்ப் போட்டு லஞ்சஸ் போட்டோம்னா நறுக்கென்று இருக்கும். போமா? ஓகேடா. அம்மா, ஓய் ஓய், நிமிந்து உட்காரு.
சூப்பர் சூப்பர், அட்டகாசம். லெக்கு பயங்கர ஸ்ட்ரென்த் ஆகும். அப்பா, வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இந்த ஒர்க் அவுட்டை கூட ஃபாலோ பண்ணலாம். வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க முதல் செய்ய வேண்டியது எனக்கு பொறுத்தவரை ஜாகிங் தான். நான் வாக்கிங் கூட கொடுக்க மாட்டேன். வாக்கிங் ஜாகிங் நம்ம பண்ணுற ஜாகிங் கிட்டத்தட்ட வாக்கிங் மாதிரி தான் இருக்கும், ஆனால் ரிசல்ட்டு வேறு மாதிரி. வா ஓ, டெய்லி வந்துட்டு ஜாகிங் ஃபஸ்ட் 30 minutes கண்டினியூஸ் ஜாகிங், இதுவே பெஸ்ட்டு வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறவங்க. அதுக்கப்புறம் டயட் என்ன இருக்கணும்னா, நீங்கள் சாப்பிட்ற சாப்பாடு எல்லாத்தையும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கோங்க, ஃபேட் ஐட்டம் எடுக்காதீங்க, அவ்வளோதான். வேறு ஸ்பெஷலாலாம் ஒன்றும் இல்லை. இதை கண்டினியூ பண்ணிவிட்டு இன்னும் எக்ஸ்ட்ரா பண்ணுற ஒர்க் அவுட்ஸ்லாம் பண்ணாலே என்னைய பொறுத்தவரை என்ன வேணாலும் சாப்பிட்லாம். ஓகே, முதல்ல களத்தில் இறங்கணும், ஏதாவது செய்யணும் ஃபஸ்ட்டு, அவ்வளோதான். வெயிட் எதனால் ஏறுது? நம்ம எதுவுமே செய்யாமல் லோடிங் மட்டும் கொடுக்கறதுனால தானே. வேலையும் செஞ்சுட்டு லோடிங் கொடுத்தா பெருசு இல்லை. வெயிட் ரொம்ப ஏறிட்டுங்கிறவங்க லோடிங் கம்மி பண்ணிவிட்டு வேலை செஞ்சு குறைச்சிட்டு அப்புறம் லோட் பண்ணாலும் லோட் பண்ணிவிட்டு வேலையை அதிகமாக செய்யணும். ஃபைனல் செட்டு. ஏம்மா ஏம்மா போலாம், அடே அப்பா ஐ. புதுசாக பண்ணணும்னு நினைக்கிறவங்க பார்த்து பண்ணுங்கள். இந்த ஃப்ராக் ஜம்பு, லஞ்சஸ் இவ்வளோ லாங் டிஸ்டன்ஸ் பண்ணிங்கன்னா அடுத்த நாள் பாத்ரூமில் குத்த வைக்க முடியாது, அவ்வளோ வலி வலிக்கும். ஓகே, அதனால் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுங்கள். ஏம்மா ஓ, இதை எடுக்க விட்டுட்டு பிறந்த கிடக்க இருக்காமச்சா. ஓகே, ஸ்ட்ரெச்சு மொதல் ஸ்ட்ரெச் பண்ணியாச்சு, 2-3 ஸ்ட்ரெச்சு. இந்த காலில் ஒரு இன்ச்சுரி இருக்கு, போக மாட்டேங்குது. வா, காலுக்கு போயிட்டு வரணும்டா. ஐயா இது இப்படி போயிட்டு வரணும்ல, அது சரியா 10 கவுண்ட். ரெடி, 1 2 3 4 5 6 7
8, 9, 10. மல்லாக்கப்படுத்து விட்டத்தை பார்க்கறது என்ன ஒரு சுகம். அதுவும் காலை விரிச்சு படுக்கிறது என்ன ஒரு சுகம். வார்த்தைகளை விட முடியலப்பா. காலை விரிச்சுன்னா இப்போ டக்குன்னு வேற ஏதாவது கொண்டு வருவானுங்க. டைலாகா அவனே போட்டிருப்பான்னு நினைக்கிறேன் டைலாக். சில பேர் வெயிட் லாஸ் பண்ணணுன்றான், ஃபேட் லாஸ் பண்ணணுன்றான். வாங்கடா ஓட போவோம், ஒர்க் அவுட் பண்ண போவோம்னா வரமாட்டான், ஜிம்முலேயே கிடக்கான். நானே ஃபேட் லாஸ் பண்ண வெயிட் லாஸ் பண்ண வெளியே தாண்டா போகிறேன், வாங்கன்னா வரமாட்டான். ஜிம்மில் டம்பளை தூக்கிட்டு இருக்கான். என்ன சொல்கிறது, அதில் குறையாதான்னு கிடையாது, குறையும். ஆனால் இதளவுக்கு கிடையாது. இது 100ன்னா அது வேறு 5. மசில் பில்டப்புக்கு அது ஓகே. பட் வெயிட் லாஸ் பண்ணணும், ஃபேட் லாஸ் பண்ணணும்னா என்னையை பொறுத்தவரை ஃப்ளோரிங் ஒர்க் அவுட்ஸ் தான் பெஸ்ட்டு. ஓகே, நான் நமக்கு தெரிஞ்சதானப்பா சொல்லுவேன், தெரியாத சொல்ல மாட்டேனப்பா. தெரிஞ்சதை சொல்கிறேனப்பா. சரியாக இருந்தால் எடுத்துக்கோங்கப்பா, இல்லை சரியானதை எடுத்துக்கோங்கப்பா தங்கங்களா. ரெடி போலாம். 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Ready? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9, 10. Yamma. கடைசியாக ஒரு பிளாங்க் பண்ணுவோம், ஒரே செட்டு. 7. உடம்பு லைட்டாக தூக்கிக்க, கால் ஸ்ட்ரைட்டாக தூக்கு. Oh my god. ஓகே, அப்படியாக இன்றைய குட் மார்னிங் குட் வைப்ஸ் அருமையாக முடிஞ்சு. மறுபடியும் நாளை சந்திப்போம். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். நான் உங்கள் ராஜா பேரன். யமா.